ரிவேஸ் ரிவேஸ் ரிவேஸ். எங்கடா பாதி ஜாமானத்தை காணோம். போதும் 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 போதும். டோரு எந்த அளவு ஓட்டுறீங்க வேற. இறக்கி விட்டுருமா இப்போ, இறக்கி விட்டுரு இறக்கி விட்டுரு. ஆ இறங்கி போய் எத்தனை மணி நேரம் ஓட்டினேன்? உடனே நிறுத்துறதுக்காடா எத்தனை தேஞ்சிருக்குது. மாப்பிள்ள வெல்டிங் செட்டு போட. ஓகே நண்பா, இன்றைக்கி நம்ம ரொட்டேட்டர் வேலை தான் பார்க்க போகிறோம். இவங்களை வச்சு எப்படி ஃபன்னாக இன்றைக்கி கொண்டு போகிறோம்னுட்டு பாருங்க. மாப்பிள்ள தான் வெல்ட் அடிக்க போகிறாரு. என்ன வணக்கம் போடுறாரு. ஏன் மாப்ப வெல்ட் அடிக்கிறதெல்லாம் கை வந்த கலைன்னு சொல்லிட்டு இருக்கிறான் மாப்பிள்ள மாமே. ஆ ஒரே மாதிரி நீங்கள் தானே. இது பெருசாக இருக்குது, சின்னதாக இருக்கா? இது பெருசு, இது சின்னது. அது நிறைய பேர் நீங்களும் இவன் கேட்குற டவுட்டு நிறைய பேர் நண்பா கேட்டிருக்கிறீங்க. இந்த பல்ல தூக்கி இதில் போட்டு இதை தூக்கி இதில் போட்டால் வந்து நமக்கு இன்னும் ஸ்பீடு கிடைக்கும்லன்னு கேட்பீங்க. இந்த கோமதி ரொட்டேட்டரை பொறுத்தவரையிலும் வந்து இது நர்லிங் கொஞ்சம் பெருசு, இது நர்லிங் சாப்பிட்டு கொஞ்சம் சின்னது. அதனால் அதை இதுக்கு போட முடியாது, இதை அதுக்கு போட முடியாது. அதே மாதிரி இது புது பேரிங் அடிக்கிறது வேணால் ஈஸியாக இருக்கும், பழைய பேரிங்கை பிடுங்கிறது கஷ்டம். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் எதுவும் போட்டு எடுக்க முடியாது. அதையும் எடுக்கணும்னா இவங்க ஓனர் நேற்று சொன்ன மாதிரி சாப்பிட்டே எடுத்து தான் கழட்டணுமான்னு. அது தேவையில்லை. அப்படியே வெல்டிங் செட்டில் அலையில் கரைச்சி விட்டு இதையும் கரைச்சி விட்டு அப்படியே தட்டினோம்னா வெளியே வந்துடும். வெல்டிங் செட்டு, லாடு லாடு அடுத்து எர்த்து மெயின். வண்டியில் மெயின் கொடுத்துரு, எர்த்து டிரான்ஸ்போர்ட்டில் கொடுத்துரு. டிரான்ஸ்போர்ட்டில் கொடுங்க. எங்கள் வீட்டோட கடைசி வீடு, அதனால் ஒயர் இருக்காது. எடுத்தா அடுத்து பேரிங் பிடுங்க வருது. அப்புறம் இன்னொரு அடாப்டர் எடுத்தா, இன்னொரு ரொட்டேட்ரு. 2 ரொட்டேட்ரு ஆனது வச்சுக்கிறாப்புல. 2 ரொட்டேட்ரு என்ன வேலை பண்ணி வச்சுக்கிறாங்க பாருங்க. இதை பாருங்க, தனியாக புட்டு டம்மி சைடு பக்கம் எப்படி. இதெல்லாம் தனி திறமை வேணும் ப்ரோ. எங்கடா ஐயோ இங்கே என்னமா ஒரு பேரிங் இருந்து தன்னைப்பாலே பிடிங்கிட்டு வந்துருச்சு. பேரிங் இருந்தா இடமே தெரியல. பேரிங் இருந்துச்சானே டவுட்டா இருக்குது. சொன்ன மாதிரி பேரிங் இவ்வளோ இருந்துச்சு, உள்ள இருந்து அள்ளி கொட்டணும். நல்லா உள்ள பால்ல இருந்துச்சு இல்லையடா? பால்ல இருந்துச்சு. இது இன்னொரு ரொட்டேட்டர் வருது. இந்த ரொட்டேட்டர் இன்னும் உருப்படியா தான் இருக்குது. இல்ல அதெல்லாம் கழட்டி அன்னைக்கு தான் மாத்திட்டு போனோம். வண்டி பாரு எவ்வளவு கெத்தா வருது. 10,000 ரூபாய் முழுங்கி விட்டு எதுல வேணாலும் சொல்லுவேன். இது வரல 10,000 ரூபா கொடுத்துருக்குது. இன்னும் லேபர் எவ்வளோன்னு தெரில. இப்போ மண்டவோட 2 லாடு எடுத்துட்டு வா. அங்கே போயிலையா? இதை வெல்டு வச்சு கரைச்சி விட்டு இதையும் பிடுங்கணும். பிடிக்கிட்டு கண்டிப்பாக பண்ணுறோம். அப்புறம் நடத்தட்டும். 2 பேரும் தாய் தவிர கட்டிக்கிட்டாங்க. நம்ம நல்லவன் மாதிரி நம்மளோட முடியல. ஓகே நண்பா, ஒரு முக்கியமான விஐபி வந்துட்டாரு. அவரை வச்சுக்கிட்டு நாம் கரைச்சா நம்மளுக்கு அசிங்கமாயிரும். டே சுவிட்சை போடு. இதை மட்டும் 2 நல்ல பையனை ஒரு கரைச்சி விட்டு போயிரு. பேரிங்க மட்டும் அப்படி கரைச்சி விட்டு போயிரு. நாங்கள் தட்டி பிடுங்கிக்கிறோம். நீ வேலை இருக்கும் எப்போ பார்த்தாலும் வேலை. இப்போதானே மோட்டர் தூக்கிட்டு வந்தாலும் நானே சாப்பிட்டு பட்டுருமான்னு பயந்துக்கிட்டு இருந்தேன். எப்படா உட்காந்து கரைக்கேன்னு கரெக்டாக வந்து மாட்டிக்கிட்டு இரும்பு ஒன்று எடுத்து போட்டாச்சு. அது பார்க் பண்ணு. இதா உள்ள ஒரு ஆங்கில அடியில் கிடக்கும் பாரு. இது மாதிரி எக்ஸ்போர்ட் ஆனால் வச்சுக்கிட்டு நாமளாம் இதுல கரைச்சிடலாம். இல்லை பட்டே நாம் வச்சுக்கலாம், சம்பளம் கொடுத்துடலாம். அதுக்குன்னு கூட மேலே வந்தோம். தொந்தரவு இல்லாதது வேலை செஞ்சாலும் சரி ஜெயில சம்பளம் கொடுத்துடலாம். அது பட்டே நம்ம இங்கே போட்டுடலாம். அது தொந்தரவு இல்லாத வேலையில பொழுத பட்டறையா போட்டவனுக்கு தானே அந்த வழி தெரியும். விட்டுரு. அவ்வளோதான். எங்களுது அவ்வளோதான் சத்து. உங்களுக்கு மாதிரிலாம் அவ்வளோ சத்துலாம் வராது. 2 உள்ளேயும் அவுட்டரையும் வெளியே எடுக்கணுமா? பாருங்க, இதை பாதி உடஞ்சி போச்சா? அது உடஞ்சி போச்சு. இதையும் உடஞ்சி ஊதி விட்டுரு. அதிலே ஊதி விடு. நான் அதில் தான் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் நம்ம பிசுறு எடுத்துக்கலாம், உடச்சி எடுத்துக்கலாம். காலில் மிதிரா ஏறத்துக்கு நல்லா கிடைக்கும். ஏற்கனவே இவர்கிட்டயே தான் ஒரு வாட்டி அடி வாங்கினேன்.
போத விடுங்க நாங்கள் தட்டி எடுத்துக்கிறோம். தட்டுறது 2 பேர் கெட்டாமலிங்க மாதிரி இருக்கிறோம், நாங்கள் தட்டிக்கிறோம். கொஞ்சம் லூஸ் ஆகிட்டா போதும். இந்த இடத்துல போட்டு அடி, அது உடையிட்டோம். சொத்து அடிக்கூடாது. எங்களுக்கு பால் மாப்ப நீ பிடிச்சிக்காம அடிக்கிட்டோம். சரி கொஞ்சம் ஆற வச்சு தாடி பிடிச்சாடா கொடுதுண்ணா. லூஸ் ஆகிச்சா? சுத்துதா? அடி அடி அடி. இங்கிட்ட பக்கம் திருப்பி ஆனால் அது வேஸ்ட்டு கிடக்குது இதில். சரி விடு கால் தள்ளி விட அட்டை. ஒயர் மேலே தள்ளி விடாது. எடுத்துட்டீங்களா? அதெல்லாம் இப்போ அதை அப்படி தட்டு உள்ள, அப்படி தட்டாத. ஊத்துல அடிச்சு இல்லைன்னா வெல்டை உடச்சி விடு. ஏதோ ஒரு பக்கம் தட்டு ஃபர்ஸ்ட் உடச்சி விட்டு உள்ள விட்டு நம்பினா வந்துடும். அது இல்லை. ஓகே 2 வெல்டும் இதெல்லாம் முடிஞ்சுது. அவ்வளோதான். இன்னும் சுத்தமாக தொடச்சிட்டு புது பேரிங் அடிக்க வேண்டியதான். அடுத்தது இங்கே ஒன்று கொண்டாந்துக்கிறாங்க பாருங்க, இன்னொரு ரோட்டேட்டர் வருது. இது இந்த கோணை போடுவோம். பெரிய ஆளுங்க தான். என்ன வேலைடா பண்ண வந்துட்டு என்னடா வேலை பண்ணிட்டு இருக்கிறீங்க, தண்ணி பிடிக்க விட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. அடுத்தது இதை கப்பை கழட்டிட்டு எல்லாம் ஒரு ஸ்டெட் எல்லாம் கட் ஆகி போச்சு. மண்ணு இதை போடும் போது தண்ணி போடும். இப்போ என்ன பண்ணுன்னா வணக்கம் நண்பா பிடிச்சி சும்மா தாங்க நண்பா இருக்குது. சும்மா தான் இருக்குது. இவர் வேலை இல்லைன்னு வெல்டு அடிச்சு கரைச்சிட்டு இருக்கிறாரு. சும்மா பணல் பொடி போனாலும் பொடியா சூடா காடுல சுட்டா ஒரே தானே சுடுது. கம்பல்சரி பேரிங் மாற்றினோம்னா சீல் புது சீல் அடிச்சோம்னா அந்த கோணம் மாற்றி ஆகணும் நண்பா, இல்லைன்னா ஆயில் நிற்காது. இது பிடி மாப்பி இப்படி. இவர் தாங்க மாமே. மாமா சொல்லிட்டு ஐ லவ் யூ. ஐ லவ் யூ ஏரியாக்கே மாமா. ஏரியாக்கே மாமாவா? அதை நான் சொல்லணும், திருப்பி நீ சொல்ற. ஏரியாவுக்கு இந்த கோன் புதுசாக வாங்கிட்டு வரணும் நண்பா. இந்த கோன் வந்து கம்பல்சரி இது பாரு என்ன கண்டிஷனில் கோடு விழுந்து கிடக்குதுண்ணா, அதனால் இந்த கோன் புதுசாக எனக்கு தான் ஆகும். அடுத்தது இது எல்லங்கி பண்ணிக்கலாமாண்ணா? மாத்தணும் இதுல இல்லைண்ணா, அதெல்லாம் மாத்தணும்ண்ணா. இந்த ரோட்டாரில் இப்போ கழுத்து பேர் அதே தான் மாத்தணும். இதே கப்பா? இதே கப் தான். அபிடிச்சிட்டு பிடிக்கும் போயிருக்கு. அது எப்படி எடுக்கிறது? எது உள்ள இல்லைங்க, வெல்ட் வச்சு தான் எடுக்கணும். வெல்ட் வச்சு தானே எடுக்கணும். எல்லாம் பாருங்க, அந்த இதில் யூடியூப்ல ஒருத்தர் போட்டுக்கிறாருல்ல, அவர் வீட்டு கொண்டு போய் கொடுத்தீங்க எடுத்து கொடுத்துருவாரு. எங்களை பார்த்தா அவன் கன்னியாகுமரியில் இருக்கிறான்டா, அவன் இங்கேயே ஆகிறான். அந்த எல்லா வண்டிக்கும் வெல்ட் வச்சு அது கன்னியாகுமரி ஓட்டை பேசுறான். கன்னியாகுமரி. ஓகேப்பா, என்னடா சும்மா ஆகுது. கப்பை கழட்டியாச்சு. இதில் இருக்கிற கோன் பாருங்க, கோனு ஆயில்ஸில் இறந்த இடமே தெரியாத போயிடுச்சே. மண்ணு கப்பு அடிச்சு பிச்சு என்னடா ஆனது பண்ணலாம். இந்த பக்கம் காலரே அடிச்சு பிச்சுடா. ஓட்ட நிற்கும், ஆனால் வந்து சேர் ஓட்டுவியே, என்ன பண்ணலாம் தெரியலையே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் ஏதோ ஒன்று பேசலான்னு எடுத்தேன் கேமராவில். கம்முனாக்கு நீ இது வேற வெல்ட் வைக்கிறாருங்க, அது கொண்டதான் 4 எல்லைங்க வேணுமா? எல்லைங்க வேணும்.
அங்கெல்லாம் இருந்துச்சு. எது வாங்கணும்? இது மட்டும் தான் வாங்கணுமா? ஆமா, காவட்டி கரையில் ரயில் போகுது. ஆமா, ரொம்ப முக்கியம்டாப்பா. மாமா மாமா எக்ஸ்சேஞ்ச் விட்டு புதுசு எடுத்துக்க கொண்டு போய் நீ கம்பெனி விட்டியே அவரை பார்த்து சொல்லுவாங்க. வீடியோ ஓடிட்டு தான் இருக்குது. இங்கே உள்ள ஒன்றும் இல்லை குட்டிடா. சோப்பில் ஒன்றும் இல்லை, ஒன்றுமே இல்லை குட்டியா. 1200 கொடுத்தேன். 1200 நேற்று ஓட்டி உடச்சி கொண்டு கொடுத்துருக்கோம். அந்த ரொட்டேட்டர் மாதிரி போயிடுச்சா? அதுதான் இது நேத்தோட்டினது எங்க இத்தான் நேத்து இதுதான் அது. ஓகே நண்பா. ஓகே போய் எல்லாம் சேலம் போய் ஜாமான் வாங்கியாச்சு நண்பா. 7000 ரூபாய் புகை விட்டோம். 7000 ரூபாய் புகை விட்டு வந்துட்டேன். கொஞ்சம் நெட் ஒன்று கிடக்குது, நெட் ஒன்று கிடக்குது. அதாவது ஒரு அள்ளி போடும்போது இது சேர்ந்து சரி விட, அதனால என்ன தப்பு இல்லை. இது புதுசாக வாங்கிட்டோம். புதுசாக வாங்கியாச்சு. 2200 ரூபாய். 2200 நாம் தான் இனிமேட்டு நாம் தான் இனிமேட்டு சேத்துல விட்டு புளின்னு புளிய போகிறோம். புளி போகிறீங்க. புளின்னு புளிய போகிறோம். வராம்பா டிரைவரு என்னமோ பெருக்கவங்க டே போடாங்க அங்கிட்டு போய் வரேன் அடியை துவச்சி போவோம். உள்ள போட்டு அதை எடுத்துருவோம். ஃபீல்டு போயிட்டு 300 கத்தை கட்டிட்டு வரோம். 7 கத்தை கட்டிட்டு வந்துருக்குது. 7 கத்தை கட்டிட்டு வந்தானா? நட்டமா? சரி, டீசலுக்கு வச்சு ஓட்டுன்னு பார்த்தா சம்பளத்துக்கு கூட வரல. சம்பளத்துக்கும் இல்லை. அதாவது மண்ணு கப்பு நல்லா இருக்குதா? மண்ணு கப்பெல்லாம் ஓடும்டா. இன்னும் 3 வருஷம் இருக்குது. இது கீழே தான் 3 வருஷம் ஓடுமா? 3 வருஷம்லாம் ஓடாது. நல்லபடியாக 30 நாளைக்கு ஓடினா போகிறாரா? இப்போ வந்து அந்த தேஞ்சதை வந்து மேலே போட்டு இதை வந்து கீழே போட்டுரு. மேலே இப்படி போட்டோம்னா என்ன பண்ணோம்னா தண்ணி இதில் இறங்கும், உள்ளே இறங்கி உள்ளே போயிடும். இது கீழே தான் போட்டாங்க, வேறு வழியே இல்லை. அவ்வளோதான். இதுக்கு இப்போ ஒரு ஓரிங் ஒன்று கொடுத்தாங்களே, பார்க்கணுமே. நீ இப்போ தெரிகிற மாதிரி காட்டு. தெரியிற மாதிரி தான் முடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். தெரியிற மாதிரி நான் எப்படி காட்டுறேன்? பிடிக்கிற வேலை உருப்படியாக அதனாச்சும் பிடி. எப்போ பார்த்தாலும் காலை விட்டு வச்சுக்கோ. ப்ரோ பாருங்க, எப்போ பார்த்தாலும் இவன் வந்தால் இதே வேலை தான். ஆமாம், ஓரிங் அடிக்கிறது, பேரிங் அடிக்கிறது. இந்த ஓரிங்க கம்பல்சரி போடணும். இல்லைன்னா மறுபடியும் தண்ணி பூந்துக்கும். மறுபடியும் தண்ணி பூந்து தொலைஞ்சிரும். இந்த ஓரிங் வச்சு இந்த கோணு தான் மெயினாக ஆயில்ஸில் நிற்கிறதுக்கு இதுதான் மேட்ரு. ஏற்கனவே 2-3 ஆகிட்டு இதை ஆப்ரேஷன் பண்ணிட்டு மாட்டேங்குது. ஒரு டைம் ஆப்ரேஷன் பண்ணிச்சு, இதோட 2வது டைம். கம்பெனிக்காரனோட இதோட 3வது டைம். கம்பெனிக்கார ஒரு டைம் ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். அதுதான் மாப்பிள்ள, பெட்டிங்கு தான் மாப்பிள்ள. அந்த பெட்டிங் அவன் போடுறாள், அது ஒரு தடவை. இப்போ குமார் 2 தடவை, இதோட மொத்தம் 3 தடவை ஆப்ரேஷன் பண்ணிச்சு மாப்பிள்ள. ஆப்ரேஷன் நடக்கும்போது எது நடந்தாலும் சரி, இங்கே வெல்டு வச்சது கூட கொஞ்சம் சாண்டின்னு யாருக்கு அவருக்கு டிரைவருக்கு. ஏன்னா அது ஓகேடா. இல்லை போட்டுக்கிறீங்களா இல்லையா? அதில் எடுத்து கொடுத்த ஃபைனான்ஸ் அது வேணா போட்டேன். அப்புறம் வேற என்ன பண்ண? அப்புறம் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் வரைக்கும் வேற என்னமோ வருது. இப்பொழுதே குமார் அவர்கள் ஆயில் சீல் அடித்து கொண்டு இருக்கிறார். அதாவது மக்கள் அனைவரும் பார்த்துக்கொள்ளுங்கள். ஏதோ வேலை செய்யணும் கூப்பிடு, வந்து செஞ்சு கொடுப்பாரு. சம்பளம் மட்டும் கொடுத்துருங்க. ஆயில் சீல் என்றைக்குமே இந்த பொசிஷனில் வர மாதிரி அடிக்கணும். திருப்பி அடிச்சு விடாதீங்க. அடிச்சு என்னாகும் போயிருங்க. தண்ணி உள்ள போதும். தண்ணி உள்ள போதுங்க. இந்த மாதிரி கொஸ்டின் தான் நான் கேட்பேன். அதனால தான் அடிச்சுட்டு மட்டமாக உட்காந்துக்கிச்சான்னு பார்த்துக்காங்க. வேலை முடிச்சு. சரி மாமா, இங்கேயும் ஓட்ட கொடுத்துக்க வேண்டியதானே? இங்கே மட்டும் ஏன் கொடுத்து விட்டாங்க? அதுதான் மாப்பிள்ள கம்பெனிக்காரன் பைத்தியாரும். அவனுக்கு தெரியல, வேற ஒன்றும் இல்லை. அப்படியே இந்த பக்கம் திருப்புனா இந்த பக்கம் ஒரு சின்ன 2-3 ஜாமான். மாங்காய் பிளேட்டு மேலே ஒரு டைப். ஆயில் சீல் கூட 100 ரூபா தான் ப்ரோ. இதோட ரேட்டு 250 ரூபாயாம். என்ன அது? இது இந்த தண்ணி இறங்காதக்கிறதுக்கு. அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போ இந்த கப்பு போடணும். இந்த கப்பு போடுறதுக்கு இந்த பேக்கிங்கை இப்படி வச்சு போட்டால் தீர்ந்துச்சு. மாப்பிள்ளை இலங்கி கூட மாப்பிள்ளை இல்லைங்க கூட மாப்பிள்ளைன்னு ஒரு இல்லைங்க இருக்குதா? கரடி குட்டி தலையா? இந்த எல்லைங்கி போல்ட்டு மட்டும் கரெக்டாக டைட் பண்ணலாம். அப்புறம் இவங்க பிச்சை எடுத்துகிட்டு வந்த மாதிரி தான் தனித்தனியாக எடுத்துகிட்டு. இது இருக்குண்ணா, கத்தி போல்ட்டு மாதிரியே இல்லையே. அதுதான் அதில் அது பணம் கொளுத்து போச்சுன்னு வாங்கிட்டு வந்துருக்குறான், வேற ஒன்றும் இல்லை. கத்தி போல்ட்டு மாதிரி இல்லை. இதுதான் இல்லை, ஆயில் ஊற்றணும். ஆயில் வேற ஒரு கேன் எடுத்தாந்து 107 ரூபா தான் இங்கே எம்ஆர்பி போட்டுக்குது. 100 ரூபாய்க்கு தான் விற்கணும். 110 ரூபா, 3 ரூபா லாபம் வச்சுட்டாங்கடா. எம்ஆர்பியோட கம்மி தானே கொடுக்கணும். அதெல்லாம் ஒன்று எம்ஆர்பி ப்ரைஸாச்சும் வாங்கணும்ல.
என்ன இந்த அதிகாரிகள் பண்ற கூத்து. இதுக்கு ஒரு சரி cover வேற. அது 103 ரூபா ரைட்டு, 130 ரூபா தான் அந்த ஸ்ப்ரிங்கு கீழே இருக்கிறது. அதுக்கு இதுக்கு என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? கோமதி கம்பெனிக்கும் பாரத் கம்பெனிக்கும் என்ன வித்தியாசம்? நான் இது கொஞ்சம் மொத்தமா இருக்குது. கோமதி கம்பெனி மெலிச்சா வர்றாங்க. இது ஒரு கண்ணி சேர்த்திக்குது. அது ஒரு கண்ணி கம்மியாகுது. அதுக்கு இப்போ என்ன ஒரு கண்ணி 30 ரூபாயா? 30 ரூபாயா ஒரு கண்ணிக்கு? பேசாம இதே வாங்கி மாட்டிக்கிறத. இது இழுத்து மாட்டேன்டா, அதே வெங்கிடிச்சிட்டு தானே கிடக்குது. ஏமா இப்போ ஒரு ஏன்னா ரீலர் ஃபுல்லாக தூக்கிட்டு ஈஸியாக மாட்டலாம், இதுக்குன்னு இழுத்து மாட்டா. நாங்களும் பொழைக்கணும்ல இப்போ. ரைட்டு தான். ஒரே ஒரு அதாவது எல்லைக்கு போட்டு ஃபுல்லாக டைட் வைக்க வேண்டும். நாங்கள் எப்படி டைட் பண்ணாலும் திரும்பி கம்பி மாட்டி சுத்த விட்டு பழைய இல்லைங்கண்ணா எடுத்துகிட்டு போனோம் சேஃப்டிக்கு. இத்தனை இல்லைங்க கழட்டி வச்சுருக்கீங்க, அங்கே 4 தான் போடுறீங்க. இன்னும் 4 வெளியே வரும் கப்புக்கு. அது எங்கே பூசு? அதுக்கு பழசே கொடுக்கும், மண்டை நல்லா ஆகிறது. எதுக்கு உங்க செலவு வைக்கணும்? உடையதான் செக் பண்ணி பார்த்து மறுபடியும் வர டைட்டு சும்மா சுற்று பார்த்தியா? அதுக்கு தான் மூளைக்காரங்க வேணுமாப்பில. ஒன்னாட மூளை தான் முடி வளரக்கூடாது. இது பேர் மண்டையில் முடியே இல்லை, மூளைக்காரங்க. அதான்டா மூளை நிறையா இருக்குதுடா காமிட்டியே. நானும் வெட்டிட்டு நீ வெட்டுவா, உன் மூளை நிறையா இருக்குதுன்னு பார்க்கலாம். அது சைஞ்சப்பா அந்த தட்டுற கப்பு. ஆமாண்ணா சூப்பர். இங்கே அது இன்னொன்று இருந்துச்சுன்னா பரவாயில்லையா? சை அங்கே கீழே தட்டு வரல அந்த அளவுக்கு. இதில் தப்பா அப்படி இல்லை. மாமா நல்லா இருக்குது, நல்லா இருக்குது. ப்ரோ சப்ஸ்கிரைபரே நீங்கள் பாருங்க, அவன் பண்ணுற அட்டுவடி, அவன் பண்ணுற லீலைகள்லாம் பாருங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்குடா. கொளுத்துறா தங்கம். அது வேற வரும். இன்னைக்கு சொல்லி விட்றா, நான் கம்முன்றேன். நான் சொல்ல மாட்டேன். நான் வேற மயத்துல தான் சொல்லி போடுவேன். ஆண்ல இருக்குது இல்லை, அவர் பத்தி மயத்தில் இருக்கிறாரு. நான் பத்தி மயத்தில் இருக்கிறேன். நீங்கள் கவனிக்கலையா? இவர் பக்தி மயத்தில் இருக்கிறார், இன்னொருத்த பக்தி மயத்தில் இருக்கிறார், எல்லாத்தையும் விட்டு ஆடுறான். போண்டா தின்றுப்பானே. இல்லை அதெல்லாம் தப்பு இல்லை, ஈயே குடிக்கல. இன்னும் அந்த டைட் வைமாப்ல, உன் திறமை காட்டு. இந்தா அதுங்காட்டியும் இதுக்கு கோன் அடிக்கிறேன். கோபாலுக்கு கோன் அடிக்கிறான். இதுக்கு கோன் அடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கிரீஸ் தரைக்கிறோம், அப்போ தான் வளவளன்னு போகும். வளவளன்னு போகும். மாப்பிள்ளை டைட் வைக்கிறான் பாருங்க, அவன் கொஞ்சம் கூட டைட் வைக்கிறான். ஒவ்வொரு முறையும் எது ஆனந்த இந்த ஓரிங் மெயினாக போகணும். இல்லைன்னா முன்னெல்லாம் இதெல்லாம் கோம்பு இல்லை. இப்போ நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. இல்லைன்னா என்ன ஆகும்? தண்ணி உள்ள இறக்கிறோம். அப்படி சொல்லுங்க. புதுக்கோன் இது போட்டால் தான் ஆயில் நிற்கும், இல்லைன்னா சேர் உள்ளே போந்துடும். காட்டிட்டு ஒரு டைமில் வச்சு அடிச்சு அவ்வளோதான். ஒட்டணும் அதோட இல்லை, இங்கே வந்து ஒட்டணும். ஏறிச்சம்மா இப்போ கொஞ்சோண்டு இருக்கு அப்போ, அது அங்கே முட்டிக்கிச்சா. வேற எது இன்னொரு மேலே வச்சட்டிங்க. அந்த கப்பை வச்சடி. எந்த கப்பு? இந்த கப்பு எப்படி வச்சடிப்ப? அறிவு குஞ்சு. போதும் ஒட்டிக்கிச்சே. இங்கே கேட்ட ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அந்த கோன் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குதுன்னு பாருங்க. நசிங்கிச்சா பிரிங்கிச்சா? இன்னும் கொஞ்சம் ஏறணும், தெரியுதா? வேறு ஃபோன் எடுத்துருவியா? அன்னைக்கு தான் 40,000 போட்டு ஃபோன் எடுத்தேன். ஃபோனுன்னாரா? சரி, இதுக்காச்சும் ஒரு கவர் போட்டிருக்கான். ஓகே ப்ரோ, அடுத்தது கிரீஸ் வைக்கணும். கிரீஸ் வச்சுக்கணும். கிரீஸ்லாம் வைக்கணுமா? அப்போ நான் போய் நோட். ஓ, கிரீஸ் இல்லாத வைக்கலாம். கிரீஸ் இல்லாத மாட்டி விடலான்னு பார்த்தேன். கிரீஸ் கரெக்டாக போட்டுக்கணும். ஏனப்பா? கிரீஸ் போட்டுக்கிட்டு அடுத்தது இப்படி வச்சு போட்டோம்னா வேலை முடிஞ்சது.
வேலை முடிஞ்சது முக்கால்வாசி இருக்குது. அது என்னது ஆயில் சீல மேலே வந்துச்சு இல்லையா கிரீஸா? ஆயில்ஸில் எப்படா வரும்? கிரீஸ் கப்பு நிறைய போட்டு அடுத்தது பேரிங் அடித்து டஸ்ட்டுக்கு போட்டால் வேலை முடிஞ்சு டம்மி செய்யும். ஸ்பீடு போய் அப்படியே மாட்டி வந்துட்டோம். அப்படி கழட்டுறா சல்லியாக கொட்டுச்சா? எங்கடா உள்ள எதுவுமே இல்லை. கழட்டோம்னா அப்படியே பால்ற அப்படியே கொடுக்க முடியாது காலி சந்திர. இது எங்கேந்திரா வருதுன்னு பார்த்தா கப்பு தனியாக ஆடுது. நீ ஒரு 2 நாளைக்கு முன்னாடி போட்டிருந்தீங்கன்னா நமக்கு ஹோல்டர் போயிருக்காது. எங்கே எறியணும்? இதுக்கு பேரிங் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 6308. 6308அப்பா. மண் கப்புக்கு வர பாரு. கோமதி பேல இருக்கு. கோமதி ரொட்டாட் இருக்கு. சரி ரொட்டாட் இருக்கு. எவ்வளோ ஸ்மூத்தாக ஓடும். புது பேரிங் இப்படி சும்மத்தாக ஓடாத நின்றுன்னா ஓடும். அடுத்தது மட்டமாக தட்ட வேண்டும் கருவியால். என்ன டைட்டாக போகிறது. பொழக்கனா போவோம். இருக்கவே முடியல. மாமா புதுசு அது புதுசாக இருந்தாலும் பழச்சா இருந்தாலும் பிரித்து தான் அவனு பிரித்தா தான் மாட்ட முடியும். செமி டைரி மில்க் பண்ணது எப்படி டைட்டாக இருக்கும். ஏன்னா ஓல்டர் பூசில். ஓஹோ ஓல்டர் பூசா. அஜித் வேற கிஷ் அடிக்கிறதுலயே இருக்கிறான்டா. என்னடா கிஷ் அடிக்கிற வழியே தான் வயசு கோளாறுப்பா. இந்த வயசில் அடிக்காது. எந்த வயசு அடிப்பா? கேரளி அனுப்ப வேண்டியதுப்பா. வயசு கோளாறு பையனுக்கு. இப்போ உடஞ்சி போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? உடஞ்சி போச்சுன்னா பேலர் வரதான் அது. சருகிலி படுத்து போட்டுக்கலாம். சருகிலி இருக்குது பெரிய ரோலரு. ஆனால் இது பழைய பேரிங் எங்கே வச்சு அடிக்கிறது? பழைய பேரிங்க எங்கள் டிரைவரு ட்ரம்மில் அள்ளி போட்டு வச்சுருப்பான். அது போய் குண்டு தான் இருக்கும். அது பட்டை வெட்டுற முடியுங்களா? பட்டை செடி அது எதுக்கு அந்த வேலை பண்ணணும்? நீங்கள் எல்லாம் இங்கே போட்டு டைட் பண்ணா கப்புன்னு இழுத்துக்குது. ஓகே நண்பா, பேரிங் கொஞ்சம் உள்ளே போகல. இதுக்கு என்ன பண்ணோம்னா இந்த எல்லாம் கப்பு போட்டு டைட் பண்ணோம்னா மட்டமாக இறங்குச்சுன்னா சரியாக போயிடும். லாக் பண்ணுமா இப்போ? சர்க்கிள் இப்போ காணுமே மாப்பிள்ள லாக் அது அதை கூட கொண்டு போய் எரிச்சா நீ ஏன்ட கேட்டியாடா? சர்க்கிள் போடுன்னு லாக் பண்ணுங்க மாப்பு. மாப்பு லாக் பண்ணுங்க. மாப்பு லாக் பண்ணு. மாப்பு கரெக்டாக நாக் பண்ணுவான். திடீடா நீ திடீடா. விட்றவா? எங்க மூஞ்சில பறந்துச்சுன்னா தாத்தா வீட்டுக்கு போயிடும். பார்த்துக்குங்க. இங்க வாடா. இங்க வந்து கொப்பத்தா புருஷா இங்க வந்து நிப்பாட்டினா தானே எடுக்க முடியும். லவ் பண்ண சொல்லி செத்துக்கே மேல போறது. திருப்பி பிள்ளை லவ் பண்ணலன்னு சொல்லி செருப்பு பிள்ளை லவ் பண்ணலன்னு சொல்லி செருப்பு தூக்கி மேலே போட்டியா? எனக்கு குச்சி கொடுத்துருப்பாங்க. செருப்பு எடுக்கணும். வண்டி எடுத்து நீங்க விட்டா தானே எடுக்க முடியும். டென்ஷன் ஆகி அவனை அடிச்சு முடியும். செம்ம பஞ்சு மண்சட்டி வீடியோ வருதா?
இந்த ரொட்டாட்டர் பார்த்தீங்கன்னா நல்லா பளபளன்னு இருக்குது. இந்த ரொட்டாட்டர் தான் ஒரு 70,000 வரைக்கும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. கீர் ரொட்டாட்டர் ஒரு 70,000 விற்க. இந்த ரொட்டாட்டர் கொடுன்னா கொடுக்க மாட்டேங்கிறாரு. 70,000 சரி 70,000 தான் அமௌண்ட் கொடுத்துடலான்னு பார்த்தா அதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாரு. அவன் காலை உடச்சி விடு மேலத்தையும் காலை உடச்சி விட அப்படியே. அப்போ தான் அவர் ஆடி போட மாட்டான். இன்னொரு செருப்பு எடுக்கல. இப்போ இறங்க அங்கே தூக்கி போட்டு செருப்பு தூக்கி அங்கே போடக்கூடாது. அவ்வளோ தென்மரத்தில் தூக்கி போட்டுருந்தோம். உனக்கு முன்னாடி ஐடியா பண்ண யாரும் முடியாது. அங்கே தாடா போட்டா ரெண்டியே. அங்கே போய் பக்கெட்டில் விழுந்துடா திரும்பி. ஓகே நண்பா, இதோட வேலை முடிஞ்சுது. இனிமேல் ரொட்டாட்ரு எங்கே அங்கே தூங்கிட்டு இருக்குது. இதை சைட்டில் போய் போட்டுறத பார்த்துக்கலாம். இது அவ்வளோதான். இதை அப்படியே கொண்டு உள்ள சைட் டோர் கழட்டி தானே கழட்டிருப்பீங்க. அவ்வளோதான். இப்போ அதோட பேரிங்கு அதுக்கு என்ன நம்பர் பேரிங் வரும்னா அதுக்கு ஒரே ஒரு பேரிங் செலவு மட்டும்தான் 698 ரூபா 650 ரூபா போட்டுக்கிறான்னு நினைக்கிறேன். இது ஒரு புது கம்பெனி நல்லா இருக்குங்கிறாரு. பார்க்கலாம். இதே NBC எடுத்தால் 1000 ரூபா வருது. இதே போதும் கொடுங்க. நல்லா வேக்க நேரம் இருக்குது. வேறு நினைச்சதா என்ன பண்ணும். அப்படியே கொண்டுட்டு வா. அதாவது பச்சை கிளியாகி நான் நல்லா துடைக்க வேண்டும். நான் இந்த வெல்டு பிசரை எடுத்து விட்றானே அங்கே பாரு. எது இந்த மேலே காய்ங்கதா? நல்லது. ஓகே, நம்ம இது கூட நல்லா வெறும் பேரிங் உடஞ்சி போனதுக்குள்ள உள்ளே போயிருக்கோம். இதெல்லாம் சுத்தமாக வெளியே எடுத்தாச்சு. இது எடுத்துட்டு தான் பேரிங் அடிக்கணும். நீங்கள் எடுக்காதது அடிச்சுவிடாதீங்க. பேரிங் எப்படி எடுக்கணும்னா நாங்கள் வெல்டு வச்ச மாதிரி தான் பேரிங் எடுத்தோம். வேறு வழி இல்லை. ஏன்னா அந்த பக்கம் கட்டி பிடுங்க முடியாது. பிடுங்கணும்னா செட்டாக இருக்கணும். உள்ள போகலை. நல்லா கொஞ்சம் தட்டி கொண்டிருக்கிறா. தட்ட இறங்குது. அதாவது தாங்களுக்கு கொடுத்து அடித்தா தான் இறங்கும். தாங்களை கொடுத்து இறங்கல அடிச்சுன்னா உள்ளே போவாது. தாங்கள் கொடுத்து அடிக்கும்போது எப்படி எதுக்கு அப்படியே டப்புன்னு. அவ்வளோதான் ஃபினிஷ். அடுத்தது வந்து டோர் மாட்டா காட்டுப்பாளையம் போகணும். இங்கேருந்து அங்கே போய் வீடியோ கன்டினியூ பண்ணுறேன் ப்ரோ. சூப்பர்ரா குட்டி. ஏன்னா அங்கே அவ்வளோ அசியாக சுற்றுது, இங்கே இவ்வளோ மொல்ல சுற்றுது. அதான் கிலோனோட கரெக்டாக தாங்க. ஓகே நண்பா, அவ்வளோதான் வந்துட்டோம். இந்த பக்கம் பாருங்க எல்லாம் கழட்டி எப்படி வச்சுக்கிறானுங்கன்னு. இது இந்த சைடு மாட்டணும். இந்த சைடுக்கு போல்ட்லாம் தேவைப்படுறா. இதை மாட்டு ஓடியா. இதை மாட்டி வேலையை முடிச்சுட்டே. நீ என்னத்திரம் எல்லாம் கொட்டின? கால் மேலே விழுந்துச்சா? நாடு கால் மேலே விழுந்துருச்சா? இந்த சைடு இந்த போல்ட்டை மட்டும் கழட்டி விட்டு இந்த டோரை பிடித்து இழுத்து மாட்டியாச்சு. வேலை முடிஞ்சு போச்சு. இப்போ இதை மாட்டினா வேலை முடிஞ்சது ப்ரோ. அந்த பக்கம் நல்லா இருக்குது. கொஞ்சம் முன்னாடியே வந்து மாற்றிருந்தாங்கன்னா அந்த அப்பு மாட்டுருக்கு தேவையில்ல. இப்போ மண்ணுக்கு இந்த ஓல்டரே தேவையில்லாம் செலவு 2200 நாளைக்கு மாற்றிக்கலாம், நாளான்னைக்கு மாற்றிக்கலான்னு விட்றது தான். இது எவ்வளோ பெரிய செலவு உருவாக்கி விட்டுருச்சு பார்த்தீங்களா? சும்மா தான் இருக்க மாட்டேங்கிறாங்க. வாங்கி போட சொன்னா நீ கிரீஸ் அடிச்சு ஓட்டலையா? ஓனர் கம்ப்ளைண்ட் பண்ணுறான். கட் பண்ணது யாராம்மா? கட் பண்ணுவோம். அங்கே இருக்கிறோம் போய் கேட்க சொல்லுங்க அவனை.
அவளையா ஃபஸ்ட்டு கம்பி சுற்றுச்சுன்னா இது வந்து உடனே நீங்கள் கம்பி எடுத்துவிட்டு ஓட்டணும், இல்லைன்னா இந்த இலங்கி கட் பண்ணி போடும். ஆமாம் மட்டை சுற்றினாலே விட்டுட்டு ஆடுறாரு எடுத்துவாம ஓட்டினா. இதெல்லாம் விளையாட்டு விஷயம் நினச்சிட்டு இருக்கிறீங்களா? என்னெல்லாம் வரிச்சு ஒரு ஐட்டம் பேரிங் மாத்திரக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஒரே ஒரே ஒரு இது மட்டும் ஃபஸ்ட்டு அதை போட்டுரு, அப்புறம் இதை போட்டுக்கோ. என்னண்ணா நாங்கள் வேற அதை தேவையில்லாமல் கழட்டுறோம். அதே கடை கழட்டுறீங்க. இது எதுக்கு தேவையில்லாம அப்படியே எடுத்துட்டு போய் வாட்டர் தொட்டுட்டு. ஆமாண்டா, அது எதுக்குடா உங்க ஓனருக்கும் அறிவுள்ள இங்கே இருக்குதே என்னது பிஆர் கழட்டுனது. அதை கழட்டினாதான்டா இதை போட முடியும். மாமா போல்ட்டு போடுமாம்மா. மாமா போல்ட்டு போடுவாயா? போல்ட்டு போடு. ஒரே ஒரு வாசல் தான் இது ஒண்ணுக்கு. அதில் கம்பர் வாசரு ஒன்றை தூக்கி இப்படி போட்டோம். ஆமா வாசல் போடு. வாசல் போடணும், வாசல் கம்பல்சரி போடணும். எங்கடி போடணும்? என் டவுசரில் போடும், டவுசரில் போடும். எங்கடா போடுறது? அந்த பக்கம் தப்புமா? அதான் கழட்டினது உனக்கு செப்பதான் சுடுகாடு தெரியுன்றது. 6 போல்ட் இருக்கும் ப்ரோ. இது வந்து ரிஞ்சில் கூட போட முடியாது, பாக்ஸில் தான் ஒன் சைடு தள்ளி தான் போட்டாகணும். 6 அடுத்தபடியாக மேல இருந்து சொருகுற மாதிரி சொருகுங்க. வெளியே ஃபர்ஸ்ட் வெளியில வாய்ப்பா. இப்போ ஃபர்ஸ்ட் அடிகை வி. டேய் வெளியில தாண்டா வரும். இப்போ சொருடா. அடிச்சுன்னு வச்சுக்கோண்ணா. வண்டி ஸ்டார்ட் பண்ணி தூக்கணும். வண்டி கொஞ்சம் தூக்குனா ஒரு நூல் ஹைட்ரோலிக் எகர் விட்டீங்கன்னா அது சாப்பிட்டு கீழே இறங்கும், ஈஸியாக மாட்டிக்கலாம். தூக்கிலாம் வைக்க முடியாது, நீ சாப்பிட்டு ஒரு நூலை ஹைட்ரோலிக் ஹைட் பண்ணி போட்டான்டா. வாடா போட்டான், வா. ஸ்டீல் பாடிடா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற? கீழே கப்பு போல்ட்டு 4 போல்ட். என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற? மன்னாரான் கம்பெனி அவ்வளோதான். இப்படி இருந்து போடுறா, திருப்பி போடுறா. திருப்பி போடுறா. இதை தூக்கி பிளாட் பர் தூக்கு மாப்பு. பிளாட் பர் கொஞ்சம் தூக்கு இருறா. இங்கே அப்படி தூக்கு மாப்பிள்ள கை வலிக்கும். தூக்க. ஏய் என்ன நினைச்சிட்டு இருக்கா? அந்த பக்கம் இருந்தா கூட அதுக்கு என்ன பண்ணும்? அதுக்கு சுத்தமா அது அப்படி மாட்டேன். என்னக்கு முக்கு எடுக்கிறேன். எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமான்னு பார்த்தேன். இல்ல மாப்பிள்ளோட பவரை பார்க்கலாம். இல்ல மாமா, எனக்கு தெரியும், உனக்கு தெரியுமான்னு மாட்டு. ஓட்டை நேர் வைக்கணுமா? ஓட்டோட சுத்தி பார்க்கலாம். சுத்துதான் கரம்பரம். டெஸ்டர்ல கரண்ட் வருதான்னு பார்க்குற மாதிரி பார்க்கலாம். சரி, டப்பாவில் ஒரு ஓட்டையை போட்டு இந்த வசட்டெல்லாம் கீழே அடிச்சு விடு வரட்டும். இந்த மண்ணு புளியெல்லாம் ஒரு டப்பாவில் ஓட்டையை போட்டு தூசெல்லாம் அடிச்சு விட்றா, கழுவி விட்றா போட்டோம். என்ன புட்டுருந்துச்சு, என்னமோ கண்ணை பறிக்குதே. எவ்வளோ இது? 1000 ரூபாயா? என்ன ரேட் வருது? மங்கீஸ் பண்ணாரு வருண்டா. அது டப்பாரா ஒரு நான் ஒன்று வாங்கணும், மண்டை வர உடஞ்சி போச்சு. டப்பாரா என்னடா, என் பையன் மூத்த ஓட்டா கூட கொஞ்சம் வேகமாக வரும். எவ்வளோ பெரிய ஓட்டை போட்டு வச்சுக்கிறேன்னு பாரு. பேஸ்ட் எடுத்தா போட்டு தொடச்சி எடுத்தா எல்லாம் பம்பிச்சுன்னு வந்துடும். நல்லா தான் அடிக்கிறேன். சாரல் அடிக்கு. எங்கடி இது மாடு பால் பேசுற மாதிரி இங்கே போகுது. அடிச்சிருச்சு. அவன் டவுசரை வச்சுக்கிட்டு வா. அவன் பாரு இன்னும் அதை டைட் பண்ணுறான், இன்னும் அதை டைட் பண்ணி முடிக்கல. போட்டு தொடச்சி எடுத்து எட்ட. பிக்கவே முடியல. ஒருத்தனுக்கு சோதனை வரலாம், இப்படிலாம் வரக்கூடாது. 2 அட்டன் டைம்ல. இது கத்தி இல்லாத எத்தனை நாள் தெரியுமா? கத்தி இல்லாத நிக்கிறது வேற, இது மாதிரி வேலை வைக்கிறது பெரிய விஷயம் இல்ல. கைப்பட்டது பல 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 கண்ணாடி மாதிரி ஆகுது. உன் கைப்பட்டது வெள்ளி பத்திரம் தங்க பத்திரம் மின்னுதுல. என்ன எச்சி பத்திரங்களை விட்டு இருக்கா? அப்படியே தூக்கிட்டு வந்தா அப்படியே சொறி போடுற. கிளைகள்லாம் டீ வாங்கி தருவான். கிளை கடையில் டீ. பெரிய கீரை மேலையா? பெரிய கீரை மேலே சின்ன கீழே 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 பெரிய கீரை கீழே மாற்றிட்டான். சைனே மாற்றிட்டான். அது எப்படின்னு ஒன்று தப்பு இல்லை. அரே அதெல்லாம் வச்சு செட்டாக தரணும். செட்டாக வச்சு உள்ள இழுத்துணுமாப்ல. அதை கூட தூக்க மாட்டியா? 10 கிலோ தடவை 10 கிலோ தடவை ஒரு சம்டே. அது அடியில் வர மாதிரி அப்படி செயின் மாற்று. இது வந்து மாட்டும் போது பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்றா வச்சு தான் மாட்டணும்.
ஃபர்ஸ்ட் பல்ல போட்டுட்டு இப்ப அந்த செயின் பல்லு பிடிச்சி அதை அப்படி தொங்க விட்டுறா. இப்போ மாட்டு விட்றா, ஏன் விரல விட்றா. போடு. மேலே சொருவு, கீழே தண்ணை பால் ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இந்த லாடை வெளியே தள்ளி விடு. வெளியே தள்ளு உள்ள இவங்க கை 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 என்ன கை 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 கைன்னு இருக்கிறான். ரெண்டு வேலையும் ஆமாம், ஃபர்ஸ்ட் பல்ல மாட்டிவிட்டு செயின் மாட்டலான்னா அது ஆகாது. நேற்று என்ன பண்ணான்னு கேளு. இது நெட்ட காலத்து இது வரமாட்டேங்குதுன்னா அவர் தான் கழட்ட வேணாடா, அப்படியே விட்றா வந்துட்டா அப்படின்னாரு. இன்னும் போகுமே. தட்டி விடுங்க, சுத்தியில் தட்டு. தட்டணுமா? தட்டு. அது கழட்டு நம்மள சுத்திக்குது, அந்த நர்லிங் மேலே ஏதாச்சும் காயம் இருக்கும். தட்டு. மரமாலை வாங்கி அடிக்காத. சூப்பர். அவ்வளோதான். ஓகே. மாப்பிள்ள மரமேலே தான் பண்ணு. மறை உனக்கு செலவு வைக்கணும் இல்லைச்சா? வாசர் போடு. அதை சுத்தமாக தொடங்கிட்டே பேஸ்ட் வைக்கணும். மறையை தொடங்க, மறையை தொடச்சி தப்பு போடு. என்ன மறையா? இந்த மறையை தொடங்கி பேஸ்ட் வைக்கணும். 2 மறையும் தொட மாப்பு. வாசர் போடு மாப்பு. கீழே ஒன்றுக்கு தொடச்சிக்கணும். அது ரொம்ப இதாகுது. எப்படி வாசர் மறக்க? ஓகே. இன்னொரு வாசரை தொடச்சி இதுக்கு போட்டுட்டு நெட்டை 2 தொடச்சி எடுத்துகிட்டு வந்துடு. ஒரு பசை ஒன்று வாங்கணும் பார்த்தியா, லிக்யூட்டு. த்ரெட் லாக். அதுக்கு பேர். சரி தெரியல. என்ன உங்களுக்கெல்லாம் தெரியும், எனக்கு என்ன தெரியும்? சோத்த தானே பையனுக்கு. அடுத்து நெட்டை 2 எடுத்தோட. பாரு, எதுக்கு த்ரெட் வாங்கிட்டு வச்சோம் தெரியுமா? அந்த நெட்டுக்கு பின்னாடி இருக்கிற லப்பரே இல்லை. எவ்வளோ தான் குதிச்சு டைட் வச்சோம்னாலும் 4 நாளைக்கு ஓடினா லூஸ் ஆகி போயிடும். லூஸாக இருந்துச்சா டைட்டாக இருந்துச்சாடா? நெட் 2 பெரிய நெட்டு. இது சைன் பக்கம். ஓகேன்பா. இது எதுக்கு நான் மர பேஸ்ட்டு தேவையில்லை. இந்த லப்பர் பார்த்தீங்கன்னா 2-3 ஐட்டம் கழட்டினா அந்த லப்பர் வந்து வீக் ஆகிடும். ஸோ அதனால் மர பேஸ்ட் இது போட்டு டைட் பண்ணிட்டா அடுத்த ஐட்டம் கழட்ட மட்டும் லூஸ் ஆகாது. அதுக்கோசரம் தான். எவ்வளோ தெரிஞ்சு ஓடிடுதுதான். போகலான்னா எது கள்ளப்பருப்பா? திருச்சியில் வண்டி அதிகமாமே. வண்டி அதிகமாகுதான். ஓட்டெல்லாம் தேவையில்ல. போட அழுத்த கொத்தக்குன்னு முடி கொட்டு கொடுத்துற போகுது. மறைக்க மட்டும் கொஞ்சம் வரலையா? மாதிரி தான் வரலையே. கழட்டா. ஏய் அதான் சொல்றல, வண்டி அதிகமாகுதாங்கல்ல. போதும் கழட்ட முடியாது. அது இப்போ ஏற்ற மாதிரி ஏறிக்கும். கீழே அடியில் அடுத்ததுக்கு இதே மாதிரி 2யும் போட்டு லாக் பண்ணிக்கிட்டிங்கன்னா கழட்டும் போது டைட்டாக இருக்கும். லூஸும் அப்படியே காஞ்சி போயிருன்னு வச்சுக்கோங்களேன். போதும் மாப்ப. ரொம்ப போட்டினா கழட்ட முடியாது. அப்புறம் அதுக்கும் நம்மள தான் திட்டுவாங்க. மர பேஸ்ட் போட்டு எல்லாம் ஊற்றி விட்டாங்க, கழட்டவே முடியல, நம்மள தான் திட்டுவானுங்க. புட்டுரிச்சு போட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிடு. அழுத்து மாப்ப, உன் திறமையை காட்டு. சாப்பிட்டு கட் பண்ணிவிடாது. இது அப்படியே தூக்கி போடு, ஓரமாக கிடக்கிட்டு அப்புறம் பார்த்துக்கலான்ருவான். கண்டிப்பா. அவ்வளோதான். இந்த ஐட்டம் போடுங்கன்னா அப்புறம் அந்த ஆயில் பிடிங்கிட்டு அப்புறம் புது ஆயில் ஊற்றிக்க வேண்டியதான். அப்புறம் வேலை செஞ்சு 140 தான். செயினுக்கு பொறுத்தவரையிலும் 140 மேலே யூஸ் பண்ண வேணாங்கிறாங்க. அதே லூப்ரிகேஷனுங்க கரெக்டாக தான் இருக்கும். அதுக்கு மேலே திக்னஸ் ஏற்றினோம்னா செயினுக்குள்ளே வந்து அந்த பாலுக்குள்ளே அதுக்குள்ளே க்ரீஸ் லூப்ரிகேஷன் ஏற செயின் வீக் ஆயிரும். சீக்கிரம் அந்த உள்ளக்கிறத நுணுங்கி போயிடும். விஷயம் தெரிஞ்சவங்க யாருமே செயின் டிரைவுக்கு கிரீஸ் கரைச்சி ஊற்ற மாட்டாங்க. அந்த தப்பு தான் எல்லாருமே பண்ணுறாங்க. செயின் 4000 ரூபாங்க மாமா இன்னைக்கு. உங்களுதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை.
ஆமாம்மா உங்கள் சொந்த ஓட்டம். ஒரு போல்ட் போடுமா இப்போ பக்கத்துக்கு ஒன்று. பக்கத்துக்கு ஒரு போல்ட் போட அப்போ. சரி. சரிங்க மாமா. 1500 வரும். ஓகே. மேலே ஒன்று போடு, கீழே ஒன்று போடு, பிடிங்கிட்டு அப்புறம் எல்லாத்துக்கும் போட்டுவிட்டு ஒட்டுக்கட்டை அடிச்சுக்கணும். சோற கொண்டாந்துறது தான் அங்கேயே மோட்டரில் டர்க்கு டைட் பண்ணியிருக்கலாம். அப்படியே கொண்டு வந்துருந்தீங்கன்னா டர்க்கு நாங்கள் ஒரு செகண்டில் நேரம் ஏற்றிருப்போம். மிஷினில் தான் ஏற்றணும். அதான் அங்கே தானே பிரித்து போன ஐட்டம். இந்த ஐட்டம் தானே டைம் இல்லை. இப்போ பேனல் போட்டு பரு எடுத்தா டர்க் பேர்ஜெட் 13 சைஸ் ஆகட்டும் முடா ராஜா திண்டாட்டம் போட்டுட்டு இல்லைங்க. 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் போதும். நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்து நினைக்கிறேன். லிமிட்டு தான்டா இதெல்லாம். சும்மா டச் ஆச்சுன்னா போதும்டா. ஃபுல்லெல்லாம் வைக்க தேவையில்ல. நிஜமேலுமே உள்ள லதர் தானே. மணி 3 பொழுதே போயிடுச்சு. டேய் இந்த வேலையை பார்த்து விட்டு இன்னைக்கு கீழே வைய ஆவாத தானே. டடாடாடா ஆயில் பிடிக்கிறதுல ஆயிலே இல்லடா. இங்க பாருங்க ஆயில வருதுடா என்ன ஆயில சே எப்பா திறந்து விட வேகமாக வருதுன்னு பார்ப்போம். ஏதோ ஓடுதுடா. உங்க சத்தியத்தை கட்டுப்பட்டு ஓடி இருக்குதுடா. ஆயில பாரு. கீழே இறக்கி விடலாமா? ஆயில் உடஞ்சி வரும். அப்படி பண்ண முடியாது. கீழே இறக்கி விட்டு சென்டர் கை கழட்டி விட்டு லைட்டாக அழுத்தினா இப்படி முன்னாடி கம்முறிஞ்சு மண்டை அப்போ தான் வரும். எல்லாம் வெளியே மேலக்கெல்லாம் எடுத்து கழுத்தி விடும். போட்டுக்காங்க. ஓகே நண்பா, இது ஆல்ரெடி பாருங்க செயின்லாம் கரெக்டாக தான் இருக்குது. ஒரு முறை மட்டும் ஏற்றிட்டு ஃபுல்லாக போட்டு டைட் பண்ணி லாக் பண்ணிவிடுமா. அதில் தான் பண்ணியிருப்பானுங்க. அந்த பேனர் வேறு எதுக்கும் வந்திருக்காது. எது வேணும்? இது 24 அப்புறம் பொட்டியில் கிடக்கும். தேவமாரு நீ எத்தனை லிட்டர் சொன்ன? 11 லிட்டரு. எத்தனை லிட்டர் ஊற்றிக்கிறான் கண்ணு தெரியும். அது அப்பயே நான் திறந்து பார்க்கல. இது பாருமாப்ல ஒரு கேன் நிறைய 11 லிட்டர் ஆயில். எவ்வளோ ஆயில் ஊற்றிக்கிறான் பாரு. டீசல் 11 லிட்டர் பிடிச்சா இவ்வளோட வரும். அவனுங்களை கூட்டு போய் முன்னாடி அளந்து காமிக்கணும். கேட்டால் பங்களுக்கு தப்பாக ஓடுதும்பாங்க. பங்கல் அடித்தா நிறைய வருமா? அதா டைட் பண்ணி லாக் பண்ண 27 போட்டு லாக் பண்ணாத. 24. சுமார் கீழே பாரு. பார்க்குறமா. உள்ள லாக் பண்ணுமா. இப்போ போதும். ஏன்னா நெட்டு ஸ்டெட் நெட்டு இதில் வருதுன்னு பார்ப்போம். நீ ஊத்துறா ஃபுல்லாக வச்சுரு. லூஸ் ஆகி போயிடும். ஊற்ற 1.5 லிட்டர் குடிக்கும். ஊற்றிட்டுண்ணா கீழே வரணும்ல. ஏற்றி இருக்குமா? வரும் ஒரு இன்ச்சு மேலே இருக்கும். நம்ம நெட்டு போட்ட வாட்டி ஆச்சா வந்துருச்சு. போதும். அப்படி கரெக்டாக நிறுத்திட்டு பார்த்தீங்களா? அதெல்லாம் போட்டு மூடி இப்படி சென்டர் கை கழட்டி விடும். எனது வேலை முடிஞ்சிச்சு. எனது வீடியோ எடுக்கலாம். நீ இன்னும் மட்டும் எல்லா வேலையும் நாங்கள் முடிச்ச வாட்டி தான் நீ வந்திருக்கிற. வேலை எனக்கு பெரிய வேலை. அதெல்லாம் இதெல்லாம் வந்து பாதி வேலை பார்த்துக்கிறேன். ஓஹோ சைடு பட்டி இங்கே எங்கே இதோட சைடு பட்டி இவ்வளோ மாட்டு சைடு பட்டி இல்லையா? மண்ணில் போடுங்க. தொடச்சி போட்டு டைட் பண்ணிவிட்டு சென்டர் கை கழட்டி விட்டு மண்டையை வடிங்க. சென்டரில் இருக்கிற மண்டையை வடிங்க. உங்கள் ஓனருக்கு தலை தெரியலடா. ஒரு நூறு இறக்கா. என்னடா ஆச்சு? சுற்றி எடுக்க மாட்டேன். எக்கனாமிக்கில் போட்டு சலன்னு அடிக்கிற. அதெல்லாம் எதுவும் பண்ணாத விட்றா. நீ வேஸ்ட் பண்ணல. மண்ணெல்லாம் பிடிச்சிட்டு வருகிறான். ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு சட்டி எடுத்து அந்த சீமனை வேணும்னா எடுத்துட்டு வா. இல்லைன்னா அப்படி விட்டுறலாம்.
அதில் பிடிக்கிற சீமனையா உள்ள இருக்கிற டீசல் தானே ஊற்றி இருக்குது. கதை அவுத்தியாடா கொஞ்சம் சாய்ங்க பெஸ்ட்டு. சாக்கியது தானே. அதுக்கு தான் முன்ன மண்டை நசுக்கி போடும்டா கையிடுறானா. ஆயிலுக்குள்ளேயே போட்டேன். இல்லை ஓரத்தில் தான் இங்கே உண்டா. நீ பிடிங்க. நான் இங்கே போட்டேன். செர்ன்னு அடிக்குது. அவ்வளோதானா? ஊத்தம் ஆயில் கேட்கானே. வருண்டா கொஞ்சம் நான் தான் ஊற்றி அப்படியே எல்லாம் வரட்டும். என்னடா அடியில் இருக்கிற ஆயிலுக்கு மேலே இது என்னமோ தண்ணி மாதிரி நிற்கிது. அந்த ஆயில் சாணியில் செட் ஆகாது. எப்படி ஓடுது பாருண்ணா. ஓடு தண்ணி கலந்து போச்சு, அதனால தான் ஓடுது. சார் தண்ணி வருது வரையா. ஆனால் இன்னும் கொஞ்சம் இருந்து ஊற்றி அழகணும்னா சூப்பராக இருந்துச்சு. போது விட அது சைடுக்கு இது நான் இங்கேருந்து கழட்டுறது. ஒன்னே ஏமாத்துறாங்கடா. சரி ஏடா சின்ன பையனே ஏமாத்துற. படா ராஸ்கோல். படா ராஸ்கோல் குள்ளு சொல்கிற மாதிரி சொல்ல குள்ளு. அது குள்ளு மரியாதை அங்கே வீட்டோட முடியுது. கையில் மட்டும் டைட் பண்ணி விட, பேனர் போடக்கூடாது. அவன் சுண்டு எலி. அவன் சுண்டு எலி. இங்கே நான் பாக்ஸிங் வச்சுனே காணாம ஊத்து வேலையை முடிப்போம். அப்புறம் நாம்ளே இதையே மயிர் பிடுங்கிறதுக்கு ஒரு நாள் பண்ணுறோம்னா அப்புறமேட்டு பட்டறையில் விட்டா அவன் 2 நாள் 4 ரோட்டாட் வச்சுட்டு அவன் ஏன் 2 நாள் டைம் கேட்க மாட்டான் சொல்லு. என்ன ஊத்தாதா? அப்பா டைட்டு தானே பண்ணுற ஊற்று. லிட்டரு 200 ரூபா ப்ரோ. எங்கள் ஊரில் 140. நத்தி கவர்மெண்டா. இதில் வந்தால் நாம் உடனே நெட்டை போட்டுடணும். அதுக்கு தான் ரெடியாக இருக்கிறேன். ஏடா கட்டாயி போச்சா? அது எப்படி கலண்டுச்சு? ஏன்னா இன்னும் மட்டும் நேர் மறைய போடல நீ. இல்லை டைட். என்னடா அறிவு. இல்லை கொட்டம். அளவு நம்புற அளவுக்குலாம் ஊற்றுனா சட்டி நம்பினா எவ்வளோ ஆயில் போயிடும். அது லிமிட்டு தான். 3 லிட்டருனா அளவு தான். 3 லிட்டரு பிடிக்குதா? இப்போ இது 4 லிட்டருக்கு ரோனானு தெரில. ஆயில் இல்லை கேனில். கேனில் ஆயில் இல்லை. நீ தான் 6 வாங்க 5 வாங்கன்னு விட்டு. போதும் வந்துருச்சு. பாதி இருக்கும். ஊரோடு இருக்குது. 6 லிட்டரு போயிருச்சு எடுக்குதே. 1 லிட்டர் நீ வாங்கணுமா அப்போ? சரி டைட் பண்ணி எல்லாம் டைட் பண்ணி கப்புன்னு அடைச்சிவிட. அடைச்சிட்டு கொண்டு ஃபீல் விட்டுட்டு உனக்கு கிரிட்டுன்னு ஓட்டணும். சொரு படப்படன்னு ஆகட்டும் திண்டாட்டம். ஆயில் விடுறதுக்கு ரெடி பண்ணிட்டான் அவன். ஆயில் கொஞ்சம் கம்பி மேலே ஆயில் விடுங்க. ஆயில் விட்டு சொருவு. ஐயே நாசம் பண்ணுறான்டா கம்பியே. ஷே முறம் வலிக்கிற மாதிரி வளைச்சி எறிகிறான். ஆமாம் மாமை உரி விட்றாப்புல. மாப்பிள்ளை விடு. ஓகே நண்பா, அவ்வளோதான் வேலை முடிஞ்சு விட்டு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய். டேக் கேர் மிஸ். மாப்பிள்ளை டாட்டா. பாய்.